பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் வாசித்த இந்த வசனத்திலே தேவ ஜனங்களாகிய நமக்கு 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் என்றும், இரண்டாவது, அவர் சமூகத்தில் உங்கள் இருதயங்களை ஊற்றிவிடுங்கள் என்றும் சொல்லி இருக்கிறது. இந்த 2ஐயும் சொல்லிவிட்டு தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் என்றும் சொல்லி இருக்கிறார். அன்பானவர்களே, எக்காலத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தரை நம்புகிறதற்கு கற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய ஜீவ காலமெல்லாம் நாம் நம்பத்தக்க நல்ல தகப்பன் அவர். அவரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மட்டுமல்ல, அவருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய இருதயங்களை ஊற்றிவிட வேண்டுமாம். நம்முடைய சகலத்தையும் அறிந்தவர் நம்முடைய தேவன் மாத்திரமே. எனவே அவரிடத்தில் நம்முடைய இருதயத்தை நாம் ஊற்ற வேண்டும், மனிதர்களிடத்திலே அல்ல. மனிதர்களிடத்திலே நாம் நம்முடைய இருதயத்திலே உள்ளதை சொன்னால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசி நம்மை மனமடிவுக்கு உள்ளாக்கி விடுவார்கள். எனவே தேவனிடத்திலே நம்முடைய இருதயத்தை நாம் ஊற்றிவிட வேண்டும். தேவனிடத்திலே சொன்னால் அவர் தருகிற ஆலோசனை நமக்கு மேலானதாயிருக்குமே. காரணம், இந்த தேவனே நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அன்பானவர்களே, அவரை நம்புவோம், அவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை ஊற்றுவோம். அவரே நமக்கு அடைக்கலம். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எக்காலத்திலும் உம்மை நம்ப வேண்டும் என்பதையும், உம்முடைய சமூகத்திலே எங்களுடைய இருதயத்தை ஊற்ற வேண்டும் என்பதையும் நாங்கள் தியானித்தோமே. நீரே எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, எல்லா சூழ்நிலைகளிலேயும் உம்மை மாத்திரம் நம்பினவர்களாய், உம்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்து கொண்டவர்களாய், உம்முடைய சமூகத்திலே எங்களுடைய இருதயத்தை ஊற்றி விடுகிறதற்கு இந்த நாளிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அடைக்கலமாகிய உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை எதிர்பார்க்கிறோம். நீர் தருகிற ஒத்தாசைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.